ம் ஹாய் गाइस வெல்கம் டு பிஎஸ்எஸ் ஃபேமிலி. நம்ம இன்னைக்கு என்னோட வளகாப்பு ஃபங்க்ஷன் பத்தி தான் பார்க்க போறீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக என் பேபி ஷவர்தை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. யார் என் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே நான் உங்களுக்கு இன்ட்ரோ தர போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இது செகண்ட் பேபி ஷவர்ன்றதுனால நாங்கள் வீட்டிலே சிம்பிளாக வச்சுக்கிட்டோம். ரொம்ப பேர்லாம் நாங்கள் கூப்பிடல. பெரியவங்க தான் ஃபஸ்ட்டு வைக்கிறதுனால இவங்க தான் என்னோடய பெரியம்மா, அதாவது எங்கள் அம்மாவோட அக்கா. இவங்க தான் எங்கள் பாட்டி மாதிரியே இருப்பாங்க. இவங்க செசல். நெக்ஸ்ட்டு வரவது தான் அன்பு பெரியம்மா. இவங்க பேருக்கு ஏற்ற மாதிரி இவங்க ஃபுல்லாகவே அன்பாகவே இருப்பாங்க. ரொம்ப பாசமாக இருப்பாங்க என் மேலே. இவங்க நல்லா பேசுவாங்க. என்கிட்ட அடிக்கடிக்கு ஃபோன் பண்ணி பேசுவாங்க. இவங்க என் அத்தையோட ஃபஸ்ட்டு அண்ணி. இவங்க எல்லா ஃபங்க்ஷன்லையுமே ஃபஸ்ட்டில் வந்து நிற்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்கள. அப்புறம் வரவங்க தான் இவாவோட சித்தி. அது ஆக்சுவலாக நானுமே சித்தின்னு தான் கூப்பிட்றேன் இவங்களை ஸ்டார்டிங்கே நான் சித்தின்னு கூப்பிட்டதுனால நான் இவங்கள சித்தின்னே கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அத்தை தான் வரணும் ஆக்சுவலாக. நான் அத்தைன்னு இவங்கள பார்த்தா எனக்கு வரல சொல்கிறதுக்கு. ஸோ இவங்க ரொம்ப ஸ்வீட்டானவங்க. இவங்க நல்லா ஸ்பீச் பண்ணுவாங்க. கலைஞர் டிவி, விஜய் டிவி, நிறைய பட்டிமன்றம்லாம் நல்லாவே பேசுவாங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய சேனல்ஸ்லலாம் வந்திருக்காங்க இவங்க. இப்போது இவங்கள பார்க்குறவங்க தான் பிரேமா பெரியம்மா. ஆக்சுவலாக எங்கள் அத்தையோட செகண்ட் அண்ணி இவங்க தான். இவங்களும் நல்லா ஸ்வீட்டானவங்க. வீட்டுக்கு போனால் அவ்வளோ பாசமாக பார்த்து எல்லாமே சாப்பிட இந்த மாதிரி வற்புறுத்தி கொடுப்பாங்க. இவங்க வீட்டில் எல்லாருமே சாஃப்டாக பேசுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாரையுமே. இவங்க நாத்தனாரோட மாமியார். இவங்களும் நான் பெரியம்மான்னு கூப்பிடுவேன். இவங்களுமே அன்பானவங்க தான். எல்லாமே பாசமாக பார்த்துப்பாங்க. நெக்ஸ்ட்டு வரவங்க யாருன்னு தெரியுமா? எங்கள் வீட்டு குட்டி தான். அவங்க தான் வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரே ஆர்ப்பாட்டம். நான் தான் ஃபஸ்ட்டு வைக்கணும்னு சொன்னாங்க. சரி ஃபஸ்ட்டு வேண்டாம் அப்படின்ட்டு நடுவில் வச்சா இவ ப்ராப்பராக எல்லாமே பண்ணுவாங்க. பெரியவங்களுக்கு கூட தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இவளுக்கு எல்லாமே ப்ராப்பராக தெரியும். ஃபஸ்ட்டு குங்குமம் வைக்கணும், சந்தனம் வைக்கணும், அப்புறமா ப்ரொசீஜராக எல்லாமே பண்ணுவாள். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த 2 குட்டீஸுங்களையும். பிகாஸ் என் மேலே ரொம்ப பாசமாக இருக்குங்க. மாமின்னு சொல்லிட்டு. என் நாத்தனார் பையன் குட்டி குழந்தையாக இருக்கும்போதுலேருந்து எங்கள் வீட்டில் தான் இருந்தான். ஸோ அதனால் என் மேலே ரொம்ப அட்டாச்சாக. ஏன்னா ரொம்ப என் கூட தான் விளையாடுவான், எல்லாமே பண்ணுவான். மாமின்னு சொல்லிகிட்டே இருப்பான். இப்போ கூட காற்று இல்லைன்னு சொல்லிட்டு டேபிள் ஹேண்ட் ஃபேனை வச்சுட்டு எப்படி பிடிச்சிட்ருக்கான் பாருங்கள். கை வலிக்க பிடிச்சிட்ருக்கான் குழந்த. ரொம்ப பிடிக்கும் எனக்கு 2த்தையும். சமத்தாக இருக்குங்க. இப்போ பார்க்குறவங்க தான் என் மாமனார். இவங்க ரொம்ப பாசமானவர் தான். எதுவாக இருந்தாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டார். சாப்பிட்ற விஷயத்தில் எது கேட்டாலுமே டக்குன்னு வாங்கிட்டு வந்து கொடுத்துருவார். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த விஷயத்தில் இவரை. பேர பசங்கக்கிட்டலாம் ரொம்ப ஜாலியாக விளையாடுவார். எது வந்தாலும் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாரு. அடிக்கடிக்கு ஸ்நாக்ஸுன்னு வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. அப்பப்போ வாங்குறது தான் எனக்கு பிடிக்காது. பட் இருந்தாலும் வாங்கி கொடுக்குறாருன்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ பார்க்குறவங்க வந்து என்னோடய அண்ணி. இவங்க என் அண்ணனோட ஒய்ஃபு. ஆக்சுவலாக இவங்க சாரீ, மேக்கப் எல்லாமே, ஹேர் ஸ்டைல்லேருந்து எல்லாமே சூப்பராக பண்ணுவாங்க. இவங்க ப்ரீ ப்ளீட்டிங்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், ஆஃபரில் பண்ணி தர சொல்கிறேன். இப்போ பார்க்குறவங்க என்னோடய அத்தை. பட் நான் அத்தைன்னு சொல்லக்கூடாது, நான் அம்மான்னு சொல்லலாம், ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம், என்னன்னாலும் சொல்லலாம் இவங்கள. ஏன்னா இவங்க எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி தான் பேசுவாங்க. எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. நான் எல்லாமே அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுவேன். என்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும் என் முதல்ல வந்து நிற்கிறது இவங்க மட்டும்தான். என் அப்பா அம்மாவுக்கு அடுத்தது இவங்க மட்டும்தான். அப்புறம் இப்போ பார்க்குறவங்க என்னோடய நாத்தனார். இவங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நான் உங்கள் ஸ்க்ரீனில் நான் காட்டுறேன். இத்தனை நாளாக நாத்தனார் யாருன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. இவங்க தான் நாத்தனார். இந்த 2 குட்டீஸுங்களோட அம்மா. இவங்க என்னோடய பிஃபோர் மேரேஜ்லேருந்தே இவங்கள தெரியும். ரொம்ப ஸ்வீட்டாக பேசுவாங்க என்கிட்ட. அடுத்தது ரொம்ப லேர்னர்னு கூட சொல்லலாம். நான் இவங்ககிட்டேருந்து ரொம்ப நிறைய கற்றுக்கிட்டேன். என் ஹஸ்பண்டுக்கு அக்கானா ரொம்ப உயிர். என்ன பிடிக்குமா அவங்கள பிடிக்குமான்னு கேட்டோன்னா அவங்கள தான் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அதில் எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது. இருந்தாலும் சொல்லுவாங்க அப்படி தான். என்னை வெறுப்பேற்றத்துக்கோசமே அடிக்கடிக்க யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பார்க்குறவங்க தான் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இவங்க தான் என்னோடய தாய், குலதெய்வம். அங்கே நிற்கிறவர் தான் எங்களோட அப்பா. ஆக்சுவலாக எங்கள் அப்பா எனக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகுதுன்னு சொல்லிட்டு விசிட்டே இருந்தார் நான்ஸ்டாப்பாக, கை வலிக்க. ஸோ ஆனால் நானும் போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். எங்கள் அம்மா தூக்கி வச்சுக்கிறது எங்கள் அண்ணோட பொண்ணு. அம்மாவை பற்றி என்னங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறது? அம்மானாலே ஸ்பெஷல் தாங்க. யாருக்கு தான் அம்மானா பிடிக்காது? நெக்ஸ்ட்டு இப்போ வரவங்க
என் நெய்பர் தான் எதிர்க்க இருக்கவங்க. இவங்க பேர் ரேவதி ஆண்டி சொல்லுவோம். அதுதான் என் பாப்பாவை இவங்கக்கிட்ட தான் அப்பப்போ விடுவோம். ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. அவங்க பாப்பா மாதிரியே பார்த்துப்பாங்க. இவங்க சமையல்லாம் நான் ரொம்ப ஃபேவரேட்டு. ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. எல்லா சமையலும் சூப்பராக பண்ணுவாங்க. இவங்க வாய்ஸ் எல்லாமே போல்டாக இருக்கிறதுனால என் பொண்ணு இவங்கக்கிட்ட ரொம்ப பயப்படுவா. இருந்தாலும் இப்போ பயப்படுறது இல்லைங்க. ஃபஸ்ட்டெல்லாம் குட்டியாக இருக்கும் போதெல்லாம் ரொம்ப பயப்படுவா. நாங்கள் கொஞ்சம் வீட்டில் வேலையாக இருந்தோன்னா இந்த ஆண்டிக்கிட்ட தான் விட்டுருவோம். நல்லா பார்த்துப்பாங்க. குளிக்க வைக்கிறதுலேருந்து, சாப்பாட்டுலேருந்து, ஊட்டி விட்றதுலேருந்து, தூங்க வைக்கிறதுலேருந்து எல்லாமே இவங்களே நல்லா பார்த்துப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஆண்டியை. இவங்க பசங்களுமே ரொம்ப சாஃப்ட்டு தான். எல்லாருமே நல்லா பார்த்துப்பாங்க என் பாப்பாவை. இப்போ பார்க்குறவங்க தான் என்னோடய மாமியார். நான் அத்தைன்னு சொல்வேன். இவங்க எங்கள் அம்மாலாம் இல்லைன்னா நான் இந்த யூடியூப் சேனலில் ஓப்பன் பண்ணியிருக்கவே முடியாது. ஏன்னா இவங்க 2 பேரும் தான் என் பாப்பாவெல்லாம் பார்த்துக்கிட்டு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருந்து எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க ரொம்ப. ஸோ அதனால தான் நான் இந்த யூடியூப் சேனலில் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இவங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். இந்த மாதிரி அம்மா அப்பா இந்த ஃபேமிலிலாம் எனக்கு கொடுத்ததுக்கு. இந்த சொந்தம்னாலே ரொம்ப ஸ்பெஷல் தாங்க. அது ஒரு அழகு தான்ல, சொல்ல வார்த்தைங்களே இல்லை. இந்த மாதிரி கூட்டு குடும்பம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலியாக இருக்கிறதெல்லாம் தனி வாழ்க்கைலாம் என்ன வாழ்க்கைங்க. எனக்கு கூட்டு குடும்பம் தான் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன மாதிரி ஃபேமிலி ரொம்ப பிடிக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எல்லோரும் ஆசீர்வாதத்தோட இந்த ஃபங்க்ஷன் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சது. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டாடா பை பை. see you next வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும்.